سيد المرسلين سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، فيا أيها الإخوان، اتقوا الله العلي عز وجل وأطيعوه، فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من ألف شهر. صدق الله العليم. عن أبي هريرة رضي الله عنه أنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் கிருபையால் இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அவன் தனித்தவன், சகல வல்லமை பொருந்தியவன், ஆக்கும் அளிக்கும் சக்தி பெற்றவன், உலகத்தில் அனைவர்களுக்கும் ஒன்று போல் கிருபை செய்யக்கூடிய நாயன். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் இறுதி தூதர், சன்மார்க்க போதகர், ஈருலகத் தலைவர், எங்கள் உயிரிலும் மேலான கண்மணியா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் சொன்ன மொழியை வாழ்ந்து காட்டிய வழியை எடுத்துணர்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் அழைப்பை ஏற்று அவனது மாளிகையின் பள்ளிவாசலில் இத்திகாஃபுடைய நிய்யத்தோடு வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனதருமை சகோதரர்களே, அல்லாஹ் எவைகளெல்லாம் எங்களது வாழ்நாளில் எடுத்து நடந்து கொள்ளும்படி ஏவிருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எவைகளை விட்டு விலகி தவிர்த்து நடந்து கொள்ளும்படி தடுத்திருக்கின்றானோ முற்று முழுதாக அவைகளிலிருந்து விலை நடந்து கொள்ளும்படி முதலில் அடியேனுக்கும் அப்பால் தங்கள் அனைவர்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்கின்றேன். இன்று நாம் ஹிஜ்ரி 1447 ரமலான் மாதம் பிறை 16 விட்டிருக்கிறோம். 16 நோன்பை நோற்றவர்களாக ரமலான் நடுப்பகுதி அதில் அறவாசியை கழித்தவர்களாக இதோ நாங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை வேண்டி, மஃபிரத்தை வேண்டி, நரக விடுதலை வேண்டி இந்த மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய ஹுத்பாவின் சுருக்கம்: பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இந்த ரமலான் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய ஒரு முக்கியமான அமலை பற்றி தான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு வருடமும் ரமலான் எங்களை வந்தடைகின்றது. நாங்களும் ஏனோ தானா என்று சஹரை கிளம்புகிறோம். அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக சஹர் செய்கிறோம், இஃப்தார் செய்கிறோம், நோன்பு பிடிக்கிறோம், இரவு வணக்கங்களில் ஈடுபடுகிறோம். ரமலான் முடிந்ததன் பின்னால், ரமலானுக்கு முன்னால் என்னென்ன பாவங்கள் செஞ்சோமோ அதையே மீண்டும் செய்ய ஆரம்பிக்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த ரமலானின் மூலமாக எங்களிடத்தில் எதிர்பார்ப்பது, இந்த ரமலானுக்கு முன்னால் எம்மால் நடந்த தவறுகளை விட்டுவிட்டு ரமலானுக்கு பின்னால் புதிய ஒரு மனிதராக, நல்ல ஒரு பிரஜையாக மாற வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரிகளாக ஆக வேண்டும். அந்த தக்வா எங்களிடத்தில் எவ்வளவு தூரம் இருக்கின்றது என்பதை 14 நோன்பு பிடித்த நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்தில் கை வைத்து கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். கணவனாக உள்ள நாம் மனைவியோடு எங்களோட தொடர்பு எப்படி இருக்கின்றது? அவங்களே அந்த மனைவியை எவ்வாறு நாங்கள் வழி நடத்துகின்றோம்? இரக்கமாக, அன்பாக, அந்யோன்யமாக நடத்துகின்றோமா? அல்லது ஒரு சிலைவை போல, ஒரு அடிமையை போல நடத்துகின்றோமா? அவனுடைய குடும்பத்தாரோடு நாங்கள் எப்படி இருக்கின்றோம் என்பதை நாங்கள் முதலில் கை வைத்து கேட்க வேண்டும். அதே போல எங்களை பெற்றெடுத்த அன்பு தாய் தந்தையரோடு நாங்கள் எவ்வாறு இருக்கிறோம், அவங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கின்றது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்துல வைத்து கை வைத்து கேட்க வேண்டும். பயான்கள் வேண்டுமானால் அவனுடைய சம்பவங்கள் ஏராளம் இருக்கிறது சொல்லலாம்.
ஒவ்வொரு சஹாபாக்களுக்கு மத்தியில், ஏனைய தாபீன்களுக்கு மத்தியில், இமாம்களுக்கு மத்தியில் நடந்தவைகள் ஏராளம் இருக்கின்றது. அவைகள் சொல்லுவதற்குரிய நேரம் அல்ல இது. நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், எங்களோட அம்மா அப்பாக்கு என்ன செய்கிறோம், நாங்க அவங்களுக்கு ஒழுங்கான முறையில் அவருடைய கடமைகளை செஞ்சோமா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்துல உணர கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போலதான் பிள்ளைகளுக்குரிய கடமைகள் எம்மா நிறைவேற்றப்பட்டதா? நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் இந்த 16 நோன்புகளையும் எத்தனை நோன்பு பிடித்திருக்கிறாரே, எத்தனை தராவியை தொழுதிருக்கிறாரே, எத்தனை ஜுஸு ஓதி முடித்திருக்கிறாரே, இதை நாங்கள் அவரிடத்துல கேட்டோமா, வினவினோமா, அவங்களை வழி நடத்தினோமா, அவங்களை பக்குவப்படுத்தினோமா? ஆண் பிள்ளையா இருக்கட்டும், பெண் பிள்ளையா இருக்கட்டும், இவைகளை நாங்கள் அவங்களுக்கு முன்வைப்பது எங்களோட ஒரு கடமை. அதே போலதான் எங்களோட கூட பிறந்தவங்க, அவங்களோட உறவு எப்படி இருக்கிறது? நாங்க இன்று சிறு சிறு பிரச்சனைகளுக்கு கோபித்துக் கொண்டோ மாச கணக்கு வருஷ கணக்கு பேசாமல் இருக்கிறோம். அந்த கூட பிறந்த உறவுகளுடைய உறவு தன்மை இடத்தில் எவ்வாறு இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர கடமைப்பட்டிருக்கிறோம். தாத்தாவோட பேசுறல்ல கல்யாண பிரச்சனை, நானாவோட பேசுறல்ல காணி பிரச்சனை, சொத்து பிரச்சனை, கட பிரச்சனை, அதை வச்சு கொண்டு அவங்களோட பகமையை வச்சு கொண்டு நாங்க நோன்பு பிடித்து சஹருடைய நேரத்தில் இஸ்திக்பார் செய்து இஃப்தாருடைய நேரத்தில் ஏனைய துஆக்களை கேட்டு என்ன பலன் இருக்குது? நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களை விசாரிக்க வேண்டும். மற்றவங்க அதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்கன்னு கேட்கறதுக்கு முன்னால ஏண்ட இந்த உறவு முறைகளை நான் எப்படி பயன்படுத்துறேன்? கொஞ்சம் மூத்தவங்களா இருக்கலாம், ஏதோ பேசிட்டாங்க கோபத்துல, நாங்க மன்னிச்சு அவங்களோட உறவாட அந்த முறிந்த உறவை சேர்ந்து நடக்க முற்பட வேண்டும். இந்த ரமலான்லையும் அது முடியவில்லை என்றால் வெறுப்ப செய்வாங்க. 30 நோன்பை பிடிக்கிறோம், தராவீஹ் தொழுகிறோம், சதகா கொடுக்கிறோம், இத்திகாஃப் இருக்கிறோம். அப்ப இந்த உறவு முறையை முறிச்சிக் கொண்டு அல்லாஹ்க்கு இப்படி ஒரு நோன்பு தேவையா? உண்மையிலே தேவையில்லை. இந்த ரமலான எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தந்ததே, ஒரு சந்தர்ப்பமா தந்ததே, இந்த உடைந்த உறவுகளை சீராக்கி கொண்டு நினைட்டமா? இந்த உறவுகளை நீ சேர்ந்து நடந்து கொண்டு நோன்பை பிடிச்சு கொண்டு நினைட்ட கேளுதுவா? இந்த உறவுகளை நீ சேர்ந்து நடந்து கொண்டு என்கிட்ட நீ தஸ்பீஹ் இஸ்திக்பார் ஏந்தி திக்ர் செய், என் பக்கம் நெருங்கலாம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற உறவுகளை நாங்கள் சீர் செய்ய வேண்டும். அதன் மூலமாகத்தான் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்வின் பக்கம் கபூலாகிறதுக்கு ஒரு காரணியாக இருக்கும். ஏனென்று சொன்னால், ஒரு மலக்கு இருக்கின்றாரே, என்னுடைய அமல்கள் தலைக்கு மேலே உயர்த்தப்படும் பொழுதோ அந்த மலக்கு கேட்கிறாரே, இவரே குடும்பத்தாரோட பெற்றோரோட கூட பிறந்தவங்களோட உறவுகள்ல எப்படி இவர் இவருடைய நடைமுறை அங்க சொல்லப்பட்டால் இவர் உமாவோட கோபம், நானாவோட கோபம், தங்கச்சியோட கோபம், மாமாவோட கோபம்டா அந்த அமல் அதுக்கு மேல உயராது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த உறவை சீர் செய்து கொள்வோம். அதே போலதான் இந்த ரமலான் மாதம் குர்ஆனுடைய மாதம், குர்ஆன் இறங்கின மாதம். ஷஹ்ரு ரமலான் அல்லதி, அல்லாஹ் இந்த ரமலானுக்குரிய வரைவிலக்கணத்தை சொல்லுறான், உன்சில ஃபீல் குர்ஆன், குர்ஆன் இறங்கின மாதம். நான் இன்னைக்கு 16 நோன்பு, எத்தனை ஜுஸு முடிச்சிருக்கிறேன் நான் குறைந்தது, அல்லது எத்தனை குர்ஆன் முடிச்சிருக்கிறேன்? நாங்கள் கொஞ்சம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு தெரியும், இமாமுனா ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் ஹில்யா என்ற கிதாபில் எழுதப்பட்டிருக்கிறது, அவங்க ஒவ்வொரு நாளும் 2 குர்ஆன்கள் முடிப்பாங்க. சஹருக்கு ஆரம்பிச்சா இஃப்தாருக்கு ஒரு குர்ஆன் முடியும், இஃப்தார் முடிஞ்சு மகரிபுக்கு பின்னால் ஆரம்பிச்சா சஹருக்கு ஒரு குர்ஆன் முடியும். ரமலானுடைய மாதத்துல 60 குர்ஆன்களை தமாம் செய்யக்கூடியவராக இருந்தாங்க. எங்களுக்கு தெரியும் சஹாபாக்களுடைய வாழ்க்கை. தமீமுத் தாரமி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு நாள் இரவையில ஒரு ரக்காத்துல முழு குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடியவராக இருந்தாங்க. அதே போலதான் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கஅபத்துல்லாஹ்ல தங்க பீலிக்கு நேர நிப்பாங்களாம் இஃப்தார் செஞ்சிட்டு மகரிப் தொழுது.
அங்க ஒரு ரகாயத்தில் அவங்க சூரத்துல் பக்ராவை ஆரம்பிச்சா சஹருக்கு நெருங்கிய நேரத்தில் குல் அஊது பிரப்பின் நாஸ் என்று முடிப்பாங்களாம் குர்ஆன். அதே போலதான் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வேலை செஞ்ச சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு காபத்துல்லாஹ்க்குள்ள போறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. அந்த காபத்துல்லாஹ்க்குள்ள 2 ரகாயத்துல ஒரு குர்ஆனை முடிச்சிருக்காங்க. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். இது குர்ஆனுடைய மாதம். குர்ஆன் இறக்கின ரமலானுடைய மாதத்துல இந்த ரமலானும் குர்ஆனும் எங்களோட ஜன்னத்துக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய 2 அம்சங்கள். கொஞ்சம் நாம மனசுல எடுக்கணும். இந்த குர்ஆனும் இந்த ரமலானும் எங்களுக்காக அல்லாஹ்விடத்துல வாதிடும். யா அல்லாஹ், இந்த அடியான் இந்த நோன்பு பேசும், உனக்காக பசித்திருந்தான், தாகித்திருந்தான், அவன் எல்லா அவயங்களையும் பாவத்திலிருந்து பாதுகாத்தான், உனக்காக மட்டும்தான். எனவே இவனை தண்டிச்சிடாத, நரகத்தில போட்டுடாத, சொர்க்கத்துக்கு அனுப்பும் எங்களுக்காக இந்த நோன்பு பேசும். அதே போலதான் குர்ஆன் பேசும். யா அல்லாஹ், இந்த அடியான் நோன்பை பிடிச்சுக் கொண்டு இரவில பகல்ல தொழுகையில அனைத்து நேரங்களிலேயும் என்ன குர்ஆன் அதிகமா ஓதிக்கொண்டிருந்தான், இவனை தண்டிச்சிடாத. அப்படிப்பட்ட 2 உள்ள ஒரு மிகவும் பாக்கியமான ஒரு மாதம் தான் இந்த ரமலான் மாதம். எனவே இதுவரைக்கும் ஓதாதவங்க கூட இதுக்கு புறம் ஓதுங்க. குர்ஆன் அதிகமா ஓதுவோம். பிரட்டி ஓத தெரியலையா, நாங்க பிரட்டிகளை தெரிஞ்ச மட்டும் அது முக்கி சரி ஓதுவோம் குர்ஆனை. ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த குர்ஆனை அதிகமா ஓதிருக்கிறாங்க. ரமலான் மாதத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறதை கேட்டுக்கொண்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு 2 கேட்கிறது முறாமல், ஓதுறது முறாமல். அதை நாங்க தராவீஹ்ல கேட்கிறோம், மற்ற நேரங்கள்ல ஓதுறோம். இந்த 2 அமலும் ரமலான்ல மட்டும்தான் நடக்கும். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆன் எங்களை பாதுகாக்கும். வாழ்க்கையில கஷ்டங்கள், பிரச்சனைகள், பலாய் முசீபத்துகள், மனைவிக்கு மத்தியில, பிள்ளைகளுக்கு மத்தியில, பிசினஸ்ல, தொழில, ஆபீஸ்ல, ஃபேக்டரியில பிரச்சனையா குர்ஆன் எடுப்போம், அல்லாஹ் பிரிவு தருவான். அடுத்த முக்கியமான ஒரு அமல் தான் பாவங்களை மன்னிக்கக்கூடிய 10ல நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் அதிகமா இஸ்திக்ஃபார் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பாவங்கள் மன்னிக்கிறதுக்குரிய ஒரு லேசான ஒரு அமல் காட்டி தந்தாங்க. லேசான ஒரு அமல். ஆனா நாங்க ஆரம்ப 10ல பார்த்தோம், இந்த ஹோல் ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா நேத்து முதனாத்து பார்க்கிறோம், தராவீஹ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா 2-3 சஃப் குறையுது. ஆனா இந்த 10ல தான் நாங்க அதிகமா தொழணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம ரமலான, ரமலானுடைய மாதத்துல யார் இரவரை நின்று வணங்குறாங்களோ, ஈமானன் வஹ்திசாபன், அல்லாஹ்விடத்துல கூலிய எதிர்பார்த்து இஹ்லாஸோட, யாருக்கு காட்டத்துக்கு இல்ல, ஈமானோட யாரை இந்த தராவீஹ் தொழுகையை தொழுறாங்களோ, உபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். தராவீஹ் தொழுறதா பாவங்கள் மன்னிக்கப்படும். இதை கொஞ்சம் நினைவுல வச்சுக்கோங்க. கஷ்டம்தான் இது, மற்ற மாசங்கள்ல கிடைக்கிற அமலில்ல. எங்களை நாங்கள் பாவம் செய்வோம், பேச்சில பாவம், நடைமுறையில பாவம், கேட்கறதுல பாவம், பார்க்கறதுல பாவம், கொடுக்கல் வாங்கறதுல பாவம். இதெல்லாம் எப்ப மன்னிக்கிறதா, நாங்க எப்ப கேட்கிறது? அதைத்தான் இந்த ரமலான் மாதத்துல இரவரை நின்று வணங்கணும். எல்லா இடத்துல அழுது கேட்கணும். யாரே இரவரை நின்று வணங்குறாங்களோ அவங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும் சொன்னவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை பொய்யாகாது. சரி, தராவீஹ் தொழுகனா எப்படி தொழுவீங்க? பார டக்குனு 2 ரக்காத் தொழுவுக்கு போற, 8 ரக்காத் தொழுவுக்கு போற, 20 ரக்காத் தொழுவுக்கு போற, எப்படி தொழுவுற? ரக்காத்துல பிரச்சனை இல்லை, எப்படி தொழுவுற? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுது காட்டினாங்க? அன் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹுதைபா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, முஸ்னத் அஹ்மதுல இந்த ஹதீஸ் பதிவாயிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஷாவுடைய ஃபர்ல தொழுது விட்டு தராவீஹ் காணி தக்பீர் கட்டுவாங்க.
ஃபாத்திஹா சூரா ஓதுவாங்க. அவங்களோட தராவி கைஃபகான தராவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு வணக்கம் தராவி எப்படி இருந்த பாப் அந்த பாடத்துல இருந்த ஹதீஸ் அறியுது. அவங்க ஃபாத்திஹா சூராக்கு பின்னால சூரத்துல் பக்கராவை ஆரம்பிப்பாங்க. சூரத்துல் பக்கராவை ஸ்பீடா ஓத மாட்டாங்க. சஹாபாக்கள் எழுதுறாங்க, அவ எப்படி ஓதுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதுறத கேட்டு எங்களுக்கு அதை பாடமாக்கி கொள்ளேலும் அந்த அளவுக்கு ஓதுவாங்க. நிதானமா மெதுவா. ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நாங்க நினைச்சோம் பக்கரா சூரா ஒரு 100 ஆயத்து தான் ஓதுவாரே, 100 ஆயத்து ஓதுவாங்க. பார்த்தோம் இல்ல 286 ஆயத்தையும் ஓதி முடிச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்ப நினைச்சாங்க பக்ரா முடிஞ்சு ருக்குக்கு போவாங்க. இல்ல, சூரத்துல் ஆல இம்ரான் எடுத்தாங்க, அதுல 200 ஆயத்தையும் ஓதினாங்க. நாங்க நினைச்சோம் ஆல இம்ரானை பிறகு ருக்குக்கு போவாங்க. இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் நிசாவை எடுத்து முழுமையாக ஓதிட்டு தான் ருக்குக்கு போனாங்க. நான் நினைச்சோம் ருக்குல சுப்ஹான ரப்பியல் அஸீம் வ பிஹம்தி 3 ஓதி எழும்பிடுவாங்க. ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அவங்க எப்படி கியாம்ல அந்த 5 ஹால் ஜுஸ் ஓதக்கூடிய நேரம் இருந்தாங்களோ அதே நேரம் ருக்குல இருந்தாங்க, அதே நேரம் இத்திதால் இருந்தாங்க, அதே நேரம் சுஜூத்ல இருந்தாங்க, அதே நேரம் நடுஇருப்புல இருந்தாங்க. 4வது ரகாத் சலாம் கொடுக்க போறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அனுமதி கேட்கிறாங்க, சஹருடைய நேரம் முடிய போகுது, அதான் சொல்லவா? இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தராவி. இந்த தராவிக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுறது நியாயம்தானே? எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு அந்த அளவுக்கு இயலாதென்றாலும் நாங்கள் இரவுல அதிகமான நேரங்கள் நின்று வணங்கணும். அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கடைசி 10 வருகிறது, இன்னும் 3-4 நாள்ல. இதை யாரும் தவறவிட வேண்டாம். மாஷா அல்லாஹ், இந்த மஸ்ஜித் நிர்வாகம் இத்திகாஃப் குறித்து அமலை ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. யாரெல்லாம் தங்கி அமல் செய்யணுமோ உங்களோட பேர்களை கொடுக்கலாம். கியாமுல் லைல் ஆரம்பமாகும். கடைசி 10 பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் ஊட்டி பேசியிருக்கிறாங்க. ஒரு வருடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொத்தம் 9 ரமலான சந்திச்சாங்க. 9 ரமலான்லயும் 8 ரமலான்ல அவங்க இத்திகாஃப் இருந்தாங்க. ஒரு ரமலான்ல அவங்க 7 ரமலான்ல இத்திகாஃப் இருந்தாங்க. ஒரு ரமலான்ல இத்திகாஃப் இருக்க கிடைக்கல. அவர் பிரயாணத்தில் இருந்ததால கடைசி கவலைப்பட்டாங்க. கடைசி ரமலான்ல 20 நாள் இத்திகாஃப் இருந்தாங்க. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை கூப்பிட்டு ரமலானுக்கு முன்னால சின்ன பிள்ளைக்கு விளங்கப்படுத்துற மாதிரி ரமலான சிறப்பை விளங்கப்படுத்தினாங்க. அருமை தோழர்களே, முன்னுக்கு ஒரு மாசம் வருகிறது, கண்ணியமான மாசம், பரக்கத்தான மாசம், பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மாசம். அது மட்டுமல்ல, சொர்க்க வாயில்கள் திறந்திருக்கக்கூடிய மாசம், சொர்க்கங்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாசம், நரக வாசல் மூடப்பட்டிருக்கக்கூடிய மாசம். கடைசி 11 வருகிறது. அந்த 10ல நீங்கள் எழுத்துக்களை தேடிக்கோங்க. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த லைலத்துல் கத்ருடைய பாக்கியம் யாருக்கு தெரியுமா? தவறும் யாருக்கு தலையில அல்லாஹ் இவனுக்கு ரஹமத்து கிடைக்காது, ஏண்ட அருள் கிடைக்காது என்று சீல் பண்ணி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்காது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த லைலத்துல் கத்ரை மிஸ் பண்ண வேணாம். 2-3 அவர் இல்லை, 10 நாள் தந்து இதனை தேடிப்போ. கடைசி 10 தந்து இந்த லைலத்துல் கத்ரை தேடிக்கோ. நிச்சயமாக யாரெல்லாம் கடைசி 10ல பள்ளியில இத்திகாஃப் இருந்து இரவு வணக்கங்கள்ல ஈடுபடுகிறாங்களோ நிச்சயமா அவங்களுக்கு ஒரு நாள் அன்றைக்கு அந்த லைலத்துல் பாக்கியம் கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹுரிமஹா, யார் அந்த லைலத்துடைய பாக்கியம் கிடைக்கலையோ ஃபகத் ஹுரிமல் கைரு குல்லு, எல்லா நலவுகளும் அவனை விட்டு தூரமாகி. எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
ஆண்களாகிய நாங்கள் வாரம் பள்ளிக்கு நாம் வணக்கங்களில் ஈடுபடுகிறோம். லைலத்துல் கத்ர் கடைசி 10 நாங்கள் தொழுகிறோம். ஆனா எங்களோட மனைவி மக்களும் சில நேரம் தொலை வருவாங்க. நாங்க பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய ஹாலாத் என்ன? இந்த பகுதியில் உங்களுக்கு தெரியும், சென்ற வாரமும் கூட 18-20 வயசு ஒரு 10 குலகள் ரோட்ல போயிட்டு அடுத்த வீட்டுல மாற்று மாத்த வீடுகளுக்கு கல்லடிச்சு பிரச்சனை வந்த சம்பவம் நாங்கள் கண்டோம். இந்த பிள்ளைகளுடைய வாப்பா தான் ஒவ்வொருத்தரும் பொறுப்பு. உங்களோட பிள்ளை இஷாவுக்கு போறோம், எங்க போறான், பள்ளிக்கு போறானா இல்ல வீணடிக்க போறானா என்பது பார்ப்பது உங்களோட கடமை. பள்ளி ஹசரத்துக்கு சொல்லத்தானே மிச்சம் பேசினா நீங்க யாருன்னு கேட்கக்கூடிய காலம் இது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களோட பிள்ளைகள் அமானிதம். ஏனைய மாதங்களை போல இந்த மாதத்தையும் ஊர் மேய விட்டுடாதீங்க, ஊர் சுத்த விட்டுடாதீங்க. அமல்ல தொழுகையில இபாதத்துல உங்களோட பிள்ளை இருக்கிறானா என்று கண்காணிப்பதும் உங்களோட அமல் ஒரு பகுதி. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போலதான் குர்ஆன் நாங்கள் அதிகமா ஓதணும். ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க போறாங்க. சந்திக்க போகும் பொழுது கடும் காய்ச்சல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மேலெல்லாம் கொதிக்குது, கையை வச்சு பார்த்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் கொஞ்சம் தூங்கலாமே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் 7 சூறாக்கள் ஓதி முடிச்சிருக்கிறேன். இந்த காற்றல்லையும் 7 சூறாக்களும் 9 ஜுஸூக்களை ஓதி முடிச்சிருக்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் அதிகமா ஓதுவோம், சதகா கொடுப்போம், தான தர்மங்கள் செய்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்துல அதிகமா சதகா கொடுக்கக்கூடியவங்க இருந்தாங்க. உங்கள்கிட்ட வேலை செய்யறவங்க ஒரு கம்பெனியா அடிக்கலாம், ஒரு நிறுவனமா அடிக்கலாம், ஒரு மதரசா மஸ்ஜிதா அடிக்கலாம். உங்கள்கிட்ட உள்ளவங்க எதிர்பார்க்கிற காலம் இதுதான். அவளுக்கு அள்ளி கொடுங்க, உங்களுக்கு அள்ளி தருவான் அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ரமலான் மாதத்துல வேகமா வீசக்கூடிய காத்தை விட சதகா கொடுக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. எனவே இந்த ரமலானுடைய மாதம் சதகாக்கள் தான தர்மங்கள் கொடுக்கப்பட வேண்டிய மாதம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களிடத்துல அவங்களோட வீட்டுக்கு நோம்பு 23ல 3 மூட்டை தங்க காசு வந்துச்சு. 3 மூட்டை தங்க காசு வந்துச்சு ஆயிஷா வீட்டுக்கு. சஹருடைய நேரத்துல இஃப்தாருடைய நேரத்துல ஒரு பைசா கூட இல்ல, வீட்டுல எல்லாத்தையும் சதகா செஞ்சாங்க. சதகா செய்யறதுக்கு கோடீஸ்வரனா லட்சாதிபதியா இருக்கணும் இல்ல, நீ 1000 எடுக்கிறையா, ஒரு 50 ரூபாய் சதகா கொடுத்து உனக்கு வரக்கூடிய ஆபத்து முசீபத்தை தடுத்துக்கோ. சதகத்து துத்ஃபி அலப ரப், அப்படிய கோபத்தை தடுக்கும், கெட்ட மௌத்தை விட்டு பாதுகாக்கும் என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்த நாளாகத்தான் இன்று இரவு புனிதமிக்க பத்ர் சஹாபாக்களுடைய இரவு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பத்ரீங்கள் இரவு. இந்த பத்ர் சஹாபாக்கள் இல்லை என்றிருந்தால் நானும் நீங்களும் இப்படி பள்ளிக்குள் இருப்போமோ அல்லாஹு அலம். அந்த பத்ர் சஹாபாக்கள் செஞ்ச தியாகங்கள், வீட்டை விட்டு, மனைவியை விட்டு, சொத்து உடைமைகளை விட்டு இஸ்லாத்துக்காக போராடினாங்க. அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். அந்த உள்ளத்துல எங்களிடத்திலிருந்து உலமாக்கள் எழுதுறாங்க, நீ சொத்த உட குடும்பத்தை விடவானா, உட உள்ளத்தில் உள்ள கஷடி, வஞ்சகம், பொறாமை, பெருமை, அகங்காரம் இதை விட்டுட்டு வாப்பா. எனவே பத்ரீங்களுடைய முக்கியமான நிகழ்ச்சி இன்றிரவு மஸ்ஜிதில் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க நிர்வாகம். அதுல கலந்துக்கோங்க. பத்ரீங்கள் முக்கியமானவங்க. அவங்க மிகவும் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயால சொல்லிட்டாங்க, 2000 பேர் சொர்க்கவாதி. அதுல 313 சஹாபாக்கள் பத்ர் சஹாபாக்களும் ஹுதைபியா உடன்படிக்கையில கலந்து கொண்டாங்க. 1400 சஹாபாக்கள்ல 1399 பேரும் சொர்க்கவாதி என்று சொன்னாங்க, ஒருத்தரை தவிர. எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பத்ரீங்களை படிக்கணுமா? நீங்க சூரத்துல் அன்ஃபால முழுமையாக படிங்க, விளக்கத்தோட மீனிங்கோட பத்ரீங்களோட முழு பிக்சர் உங்களுக்கு விளங்கும். எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஒவ்வொன்றும் பத்ரீங்கள். நாங்கள் முஸ்லிமாக இருக்கிறோம். 2 சம்பவங்கள் எங்களோட வாழ்க்கையில சாதித்தவங்களுடைய 2 சம்பவங்களை படிச்சாலே எங்களுக்கு சும்மா இருக்க தோணாது. நாங்களும் செய்யணும். ஒன்று
ஒன்னாவது தான் பத்ர் சஹாபாக்களுடைய வரலாறு, இரண்டாவது ஹுதைபியா உடன்படிக்கையில் நடந்த வரலாறு. இது ரெண்டையும் ஒரு மனிதன் முஸ்லிம் படிப்பானேயானால் அவன் வாழ்க்கையில மறுமலர்ச்சி வெற்றி நிச்சயம். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பொன்னான காலம் ரமலானுடைய மாதம் ஏனைய மாதங்களை போல கழித்திடாதீங்க. நாங்க மட்டுமில்ல, முக்கியமான பிள்ளைகள் இன்று அம்மாட வாப்பாட பேசி கேட்கிறாங்க, இல்ல ஏனோ நானே நடந்து கொண்டிருக்கிறாங்க. அவளை கூப்பிட்டு இருப்பாட்டி நல்லது கெட்டது விளங்கப்படுத்துங்க. அது ஆம்பளை பிள்ளைகள் தான், பெண் பிள்ளைகள் தான். அங்க லேடிஸ் பிரே ஹோலுக்கு வராங்க, பெண்கள் மூத்தவங்க தொழுறாங்க சஃபர. இன்னைக்கு இளம் குமர பெண்கள் போனை வச்சு விளையாடி கொண்டிருக்கிறாங்க. யார்கிட்ட போய் சொல்றேன்? கொஞ்சம் சிந்திப்போம், செயல்படுவோம். வல்லநாயன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் இந்த ரமலான் மாதத்தில் எல்லா பாக்கியங்களையும் தந்து கண்ணியப்படுத்துவானாக. யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய நடுப்பகுதியிலே வீட்டிருக்கிறோம். யா அல்லாஹ் 100 கொலைகள் செய்தவனை மன்னித்த ரப்பு. யா அல்லாஹ் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுவை கடித்து குதறி மீண்ட அந்த பெண்ணை மன்னித்த ரப்பு. யா அல்லாஹ் நான் அந்த அளவுக்கு பாவம் செய்யல. யா அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ். எங்களோட மனைவி மக்களோட பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ். எங்களோட பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ். எங்களோட பிள்ளைகளோட பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ். இந்த மஹல்லா வாசிகளோட பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ். யார் யாரெல்லாம் உதவி செஞ்சு கொண்டிருக்கிறாங்களோ அவட பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ். நீ யாருக்கெல்லாம் ரஹ்மத்தை வாரி வாரி வழங்கினாயோ அந்த கூட்டத்தில் எங்கள் அனைவர்களை நீ சேர்த்துக் கொள்வாயாக. இந்த நடுப்பகுதியில் இருக்கிறோம். யா அல்லாஹ் நீ யாருக்கெல்லாம் பாவம் மன்னிப்பை வழங்குகின்றாயோ அந்த கூட்டத்தில் எங்கள் அனைவர்களை நீ சேர்த்துக் கொள்வாயாக. கடைசி பத்தை அடைந்து அதனுடைய பாக்கியத்தை அடைந்து நரக விடுதலை பெற்ற ஸ்ரீதேவிகளாக எங்கள் அனைவரை நீ கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Alhamdulillah khalaqal insan wa 'allamahu al-bayan wa khalaqal fuqara wal masakin alladhina min al-anam liyashkura ala ni'amihi al-insi wal jan. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin rasulil irshad lil iqad rasulun aminun qamid ila tariqil ma'ad wa sabara ala al-masa'ib alladhi aqbala min ash-shubaya sadd al-jamaat. Ashhadu an la ilaha illallah wa annahu la sharika lahu wa ashhadu anna sayyidina Muhammadan abduhu wa rasuluhu. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi adada ma fi billahi salatan daimatan bidai mulkillah. Amma ba'd, fa ya ikhwatal muslimin ittaqullaha al-alim azza wa jalla wa atiyu. Usikum ibadallah wa iyaya awwalan bittaqwallah. Ayyuhal ikhwan, qulu bi kalimatillahi samin wa bi sunnati rasulihi ahidin wa bi salawatil khamsi musallin wa bi zakati muaddin wa bil arhami wasilin. Faqad qala Allah ta'ala fi kalamihi al-qadim. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Ya ayyuhalladhina amanu kutiba alaykumus siyam kama kutiba alal ladhina min qablikum la'allakum tattaqun. Ibadallah, barakallah, barakallahu lana wa lakum wa rahimana wa iyyakum wa ghafara lana wa lakum wa lil muslimina wal mu'minina ajma'in. Wastaghfiru innahu huwal ghafurur rahim. Alhamdulillah wa la al-aqwan wa ashhadu an la ilaha illallah shahadatan qatiyatan burhan wa ashhadu anna sayyidina Muhammadan abduhu wa rasulul muhtar min adnan sallallahu alaihi wasallam ala sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi shuja'an. Ayyuhan nas ittaqullaha al-alim azza wa jalla wa ati'u bis-sirri wal-i'lan ولازم الحكم والرجاء بالأزمان فتنبهوا أن الله خاتمكم بأمر أوجب عليكم وعلمكم تعظيما. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وصحبه عدد ما في الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم اغفر لصاحب التحقيق امير المؤمنين سيدنا ابي بكر الصديق رضي الله عنه وعن الناطق بالقران والثواب امير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله عنه وعن محيي الليالي بتلاوة القرآن امير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله عنه وعن اسد الله الغالب امير المؤمنين سيدنا علي بن ابي طالب رضي الله عنه
وعن ست البشر بالجنان وعن سبتين شهيدين الكريمين الفاضلين سيدنا حسن وسيدنا حسين رضي الله عنهما وامين نبينا على الاقتباس سيدنا حمزه وسيدنا عباس رضي الله عنهما وعن بلاد الرسول فاطمه الزهراء البتول وعن بقيه الصحابه رضوان الله تعالى عنهم بعفوك وكرمك يا ارحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار. لا تشوي خلقنا بالنار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان. ربنا لا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.